ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவின் கர்வத்தை அடக்கிய சிவபெருமான் பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியானவர் பிரம்மதேவன். இவரால் தான் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுமே படைக்கப்படுகின்றன. பூமியில் பிரம்மனுக்கு கோவில்கள் குறைவு என்றாலும் அதில் 4 முகங்களுடன் பிரம்மா காட்சி தருவார். 4 முகங்களும் 4 வேதங்களையும் 4 திசைகளையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருப்பதை போன்று ஆரம்பத்தில் பிரம்மதேவனுக்குமே 5 தலைகள் இருந்துள்ளது. அவ்வாறு 5 தலைகளுடன் இருந்த பிரம்மா நான்முகன் ஆனதற்கு சில புராண கதைகள் கூறப்படுகிறது. அதில் ஒன்றை தான் இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவனை போன்று 5 தலைகள் இருந்ததால் அழிக்கும் கடவுளான சிவபெருமானை விட படைக்கும் கடவுளான நானே உயர்ந்தவர் என்ற கர்வம் பிரம்மனுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பிரம்மா யாரையுமே மதிக்காமல் செயல்பட ஆரம்பித்தார். இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் கர்வத்தை அடக்கி உண்மையை உணர்த்திட முடிவு செய்தார். ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து கொண்டே பிரம்மதேவனை அழைத்தார். சிவபெருமான் அழைத்தது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மாவின் காதுகளில் ஒலித்தது. இருப்பினுமே படைப்பு தொழிலில் கவனம் செலுத்துவது போல இருந்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மலோகம் வந்தார். அப்போதுமே பிரம்மா சிவபெருமானை கவனிக்காமல் உதாசீனப்படுத்தினார். இதனால் மிகுந்த கோபத்துக்கு ஆளான சிவபெருமான், பிரம்மனே, என்னை போன்று உனக்குமே 5 தலைகள் இருப்பதால் தானே இவ்வளவு ஆணவம். இப்போதே உனது 5வது தலையை துண்டித்து விடுகிறேன் என பிரம்மனின் ஒரு தலையை துண்டித்து எறிந்தார். மேலும் படைக்கும் தொழிலை இழந்து பூலோகத்தில் மானிடராய் வாழ்ந்து அவதிப்படுவாய் என்று சாபமிட்டார். பின்பு தன் தவறை உணர்ந்த பிரம்மா பூலோகத்தில் மானிடராக அலைந்து திரிந்து செல்லும் இடமெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவ்வாறு திருப்பட்டூர் தலத்துக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட போது சிவபெருமான் மனமகிழ்ந்து பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். இதையடுத்து நான்முகனாக பிரம்மா மீண்டும் படைக்கும் தொழிலை கவனிக்க தொடங்கினார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.